ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரீடமும் கைக்கு வைக்கிற வங்கியும் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் சொல்கிறேன். கார்ட்போர்ட் அட்டை ஒன்று, ஒரு மாவு டப்பாலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு அதை கட் பண்ணி ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பூக்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கைக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக அட்டை வச்சுருக்கேன். இதே டப்பாலேயே பேக் சைடில் இருந்த அந்த பேப்பரை மட்டும் கிழிச்சு வச்சுருக்கேன். இது நம்ம இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பேஜ் கொஞ்சம் நல்ல பளபளன்னு இருக்கிறதுனால அதுலேயே நான் இந்த ஒர்க் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த கையில் கட்டும் போது குழந்தைங்களுக்கு குத்தாமல் இருக்கணும், ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி பேப்பர் எடுத்துருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ, கோல்டன் பீட்ஸ் செயின் வச்சுருக்கேன், பேர்ல் செயின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு மெட்டீரியல். அதுக்கடுத்து ஸ்டோன் செயினும் வச்சுருக்கேன். நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பொட்டு வச்சுருக்கேன் கோல்டன் கலரில். அதுக்கடுத்து ஜிமிக்காஸ் வச்சுருக்கேன். கயிறு ரெட் கலருங்கிறனால ரெட் கலர் கயிறே நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேர்ல் செயினை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபேப்ரிக் க்ளூவை ஃபுல்லாக ஓரத்திலலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதில் அப்படியே இந்த பேர்ல் பீட்ஸை வச்சு விட்டுறலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ வச்சு காட்டுறேன். அதுக்கடுத்து நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அப்படியே ஜஸ்ட்டு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக ஒட்டிடும், ஒன்றுமே ஆகாது. ஃபுல்லாக இப்போ இந்த பக்கம் ஒட்டியாச்சு. இதே மாதிரி ஃபுல் சைடையும் நான் ஒட்டிடுறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து நம்ம கயிறையை கட்டி விட்டுடலாம். ஏன்னா கயிறு கட்டினீங்கன்னா நீங்கள் அளவு நமக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கு உள்ளே நம்ம டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக தான் இது மாதிரி சின்ன சின்ன அந்த கோல்டன் பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருள் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாவே போதும். நல்ல கிராண்டாக ஒரு கிரீடை உங்களுக்கு கிடச்சிடும். பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இதில் இப்போ நம்ம ஸ்டோன் செயினையும் அப்படியே மேலே நம்ம ஒரு லேயர் கொடுத்துடலாம். அதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்படியே நம்ம சேம் அதேமாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பண்ணோம் இல்லையா, அதுமாரி பண்ணிடலாம். பாருங்கள், பண்ணிட்டேன். இப்போ இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற அந்த க்ளூலாம் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். அதுக்கடுத்து அந்த ப்ளவுஸ் ஒர்க்குக்காக வச்சுருந்த அந்த ஒரு இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சின்ன சின்ன கோபி ஜுமுக்காஸை நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து மேலே ஒரு ரவுண்டு கோல்டு செயினையும் அதிலே கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி விட போகிறேன். ஃபுல்லாக செஞ்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம ஒரு சாதாரண கார்ட்போர்ட் அட்டை எவ்வளோ அழகாக எவ்வளோ ஒரு கிராண்டாக ரெடி ஆகிடுச்சின்னு. அவ்வளோதான் இதில் ஒர்க்கு. இப்போ நம்ம கைக்கு இந்த வங்கி பண்ணிடலாம். நான் ஒரு சாதாரண இந்த கிஃப்ட் ரேப்பர் தான் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஒட்டிட்டு கைக்கு தேவையான அந்த கயிறை கொடுத்து வச்சுக்குவோம். ஒரு பூவை சென்டராக ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், பூவை சைடில் ஒட்டியாச்சு. ஒரு சாதாரண கிஃப்ட் ரேப் இருந்தாவே போதும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ப்ரௌன் ஜுமுக்கா வச்சுருந்தேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் க்ளூ போடல, ஜஸ்ட்டு மாடலுக்காக தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்து ஒட்டி வச்சாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், கையில் கட்டினா இந்த மாதிரி லுக்கில் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பண்ண இந்த டைலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வெறும் வீட்டில் இருந்த பொருளை வச்சு நம்ம ஒரு சூப்பரான டை ரெடி ஆகி